இந்த கோயிலில் இருக்க சிவலிங்கம் அசையுமா? ஆமா, அந்த லிங்கம் அசையும் போது நீங்க தொட்டீங்கன்னா உங்க கையே வெந்து போயிடுமா, அந்த அளவுக்கு சூடா இருக்கும். அந்த காலத்துல இந்த கோயில் நடக்கிற அதிசயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட திப்பு சுல்தான் வந்து இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்திருக்காரு. வந்துட்டு அங்க இருக்கிற சிவலிங்கத்தை பார்த்திருக்காரு. அந்த சிவலிங்கத்தில் அப்படி என்னதான் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்கலாம்னு முடிவு பண்ணி ஒரு அசைகிற பொருளை நம்ம தொட்டா எப்படி ஒரு வைப்ரேட் ஆகும், ஸோ அந்த மாதிரி அவருக்கு வைப்ரேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அப்ப அவரோட கையை ஒரு நெருப்பு குழம்பு மேல வச்ச மாதிரி அப்படி சுட்டு இருக்கு. அந்த சூடு தாங்க முடியாம அவர் கத்தி அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்தாரு. விழுந்துட்டு கொஞ்ச நாள் ஆச்சு எழுந்து அந்த லிங்கத்துக்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து போயிடாரு. அங்கிருந்து போறது மட்டும் இல்லாம அநேகப்பட்ட தானங்களை அந்த கோயில் கொடுத்திருக்காரு. இதே மாதிரி இன்னொரு இஸ்லாமிய மன்னரும் அந்த கோயிலுக்கு வந்து ஏகப்பட்ட தானங்களை அந்த கோயிலுக்காக கொடுத்திருக்காரு. மீனாட்சி அம்மன் கோவில் இருக்க மாதிரியே மரகதத்தால் உருவான ஒரு அம்மன் சிலையும் இந்த கோவிலில் இருக்கு. இந்த லிங்கம் வந்து எப்படி கிடைக்குதுன்னா, அந்த காலத்துல ஒரு பாம்பு என்ன பண்ணீங்கன்னா பாம்பு புத்துக்கு போய் தினமும் பால் கொடுத்துட்டு இருந்திருக்கு. ஸோ அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் தோண்டி பார்த்துருக்காங்க. அப்படி தோண்டும் பொழுது அந்த இடத்துல கிடைச்ச சிவலிங்கத்தை தான் இங்கே கோயில் மூலவராக வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு கோயில் எழுப்பப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் இருக்கிற நடராஜர் வந்து ஆணவம் தாண்டவம் ஆடுறாரு இங்கே. அப்படி அவர் ஆனந்த தாண்டவம் ஆடும்பொழுது அவரோட அந்த சிலம்புல இருந்து தெரிச்ச அந்த முத்துக்கள் வந்து நடராஜர் கோவிலில் விழுந்ததா நம்பப்படுது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில்.